வணக்கம் உறவுகளே, டிமார்ட்ல இருந்து மல்லிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ப்பா. அது வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் டப்பால எடுத்து வைக்க போறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். மல்லிகை பொருள்லாம் வாங்கிட்டு வரது தான் ஒரு பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து டப்பால திரும்ப அதை கொட்டி நம்ம கிச்சனில் அடுக்கி வைக்கிறது அது பெரிய வேலைப்பா. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டப்பால எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கைக்கு எட்டின தூரத்தில் இருந்தால் சமையல் செய்யறது ரொம்ப ஈஸி. அப்படிதான் இது மல்லிகை பொருள் ஒன்று காலி ஆக சொல்ல இந்த டப்பாவை நான் கழுவி வச்சேன். இப்போதான் அது அடுக்கிறதுக்கு அதை எடுத்து பாக்ஸில் வைக்கிறதுக்கு டைம் வந்திருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு பொருள் வாங்குவோம், அந்த டைம்ல எடுத்து வைக்கணும், அது முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இப்போ ஒரு பாக்ஸை நான் கழுவி எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன், ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஃபோட்டோட எடுத்து இப்போ டப்பாவில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை அப்படியே ரேஷனுக்கும் போயிட்டு இந்த தடவை சீக்கிரமாக ரேஷனும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, அந்த பொருளும் எடுத்து கொட்டி வைக்கணும். எல்லாமே கழுவிட்டு கொட்டினாதான் நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், கெடாமவும் இருக்கும். இந்த வண்டுலாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கும். கொஞ்சம் எந்த பாக்ஸ்? இந்த பாக்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல தான் மீஷோல தானே வாங்கினோம்ப்பா. அப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்கப்பா. ஆமா இல்ல ஆமா கரெக்ட் 24. ஆமா 24 பீஸ் வந்து ரொம்ப கம்மி ரேட் தான் வாங்கினது. அப்போ லிங்க்லாம் கொடுத்துருந்தேன். இப்போ இருக்குமா அந்த ஆஃபரு? நல்லா இருக்கு. இது இப்ப நாங்க வாங்க சொல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி தான் வந்திருந்தது. இப்ப நிறைய டிசைன்ல இருக்கு, ஆனா கொஞ்சம் அந்த ரேட் அதிகம். நான் ரொம்பவே லோவஸ்ட் பிரைஸ்ல தான் இது வாங்கினேன். இது எல்லாம் பெரிய பாக்ஸ் வந்து 6 இருக்கும். இது வந்து 1 லிட்டர்ல 6 இருக்கும். அதே மாதிரி மீடியம் 1/2 லிட்டர்ல ஒரு 6 இருக்கும். அதோட மீடியம் அது குட்டியும் இருக்கு. குட்டி இருக்கு, அது சின்ன குட்டி. நம்ம கிச்சன்ல நீங்க பாப்பீங்க அடிக்கடி, நான் கடுகு இதெல்லாம் எடுத்து போடுறதெல்லாம் அதெல்லாம். ஆமா ஃபர்ஸ்ட் ஓட்ஸ் தான்ப்பா கொட்டி வைக்க போறேன். பசங்களுக்கு அடிக்கடி நம்ம இப்ப செஞ்சு தரோம் இல்லைங்களா, டக்குன்னு எல்லாம் ஒன்று கேட்டாங்கன்னா ஓட்ஸ் தான் செஞ்சு தரேன் பாலில் போட்டு. அதனால வந்து அதை ஃபர்ஸ்ட் எடுத்து டப்பால கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேட் பார்த்துக்கணும்ப்பா. நம்ம எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 27 1 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளேயே நம்ம சீக்கிரம் காலி ஆகிடும். இது மீதி இருக்கிறத வந்து சேஃபாக வந்து இப்படி மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் காலி ஆனோன்னா திரும்ப நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்குமா? ஆமாம் இருக்குது. அதுதான் நம்ம வாங்கணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். நான் வாங்கி ஒரு பெரிய டப்பால போட்டு வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், எப்போ காலி ஆகுதோ அப்போ போட்டுக்கலாம். திருப்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபுல்லாக இருந்தால் எடுக்க சொல்ல சுஷ்மி கொட்டிடுவா. அதனால தான். ஏன் உன்னை சொல்றேன்னு சொல்லலையா? எதுக்கத்தாலும் என்னதான் இழுப்பானு. ஆமா யாரா இருந்தாலுமே ஃபுல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, கழிட்ட சொல்ல வந்துடும்ப்பா. அதனால இப்போ ஸ்பூன் போட்டு வச்சுருப்போம். அதுக்கு இது ஒரு வேலை முடிஞ்சது. ரெண்டாவது வந்து சோயா. ஏன்னா நிறைய இருக்கும், அடிக்கடி நம்ம கை வச்சு எடுக்க முடியாது இல்லையா. தேவையானதை நம்ம பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம். நல்லா இருக்கு அந்த சவுண்டு சூப்பரா இல்லை? சாக்லேட் கொட்டுற மாதிரியும். போதுமா? ரொம்ப ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ தட்டுனா அது இதுவாகிடும். இப்போ இதுவே நல்லாவே காற்று போகாமல் இப்படி போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். எப்பப்போ வேணுமோ அப்போ வேணுன்றது டைமில் நம்ம அதை கொட்டி வச்சுக்கலாம். மல்லிகை பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். சமையல் செய்யறதுக்கும் சரி, அப்பா நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்குன்ற ஒரு திருப்தியே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சமையல் செய்கிற ஆசையோ தூண்டும். இது ரெண்டாவது முடிஞ்சிச்சு. இப்போ பாதி தான் பண்ணுற, பாதி அங்கே ஃபுல்லாக இருக்குல்ல. எது அடுக்கி வச்சிருக்க? அதாவது மிளகாத்தூள், அது மிளகாத்தூள் அது நம்ம வாங்கிட்டு வந்தது மட்டும் தான்ப்பா. எது காலியாச்சோ அதை நம்ம டப்பால ஃபில் பண்ணி வைக்கிறோம். நம்ம இது சின்னது இருக்கு, அதை கொட்டிக்கலாம்ப்பா. தோரம் பருப்பு கொட்டிக்கலாம். இது தோரம் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து டிமார்ட்ல வாங்கினது. சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரமாகவும் பருப்பு வெந்துருக்குப்பா. டேஸ்ட் நல்லா இருக்கு. அது என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆமா, இதுலயே டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் தரேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ஆஃபர் போயிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு. பட்ஜெட் சேலஞ்சில் வாங்கினது. அது கரெக்டா வந்து நிக்கும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல தெரியுமா. எல்லாமே கரெக்டா பார்த்து எடுத்தோம். கரெக்டா வந்துருமாமா? இது கரெக்டா வந்துடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம். 3/4 கிலோ தானே வாங்கியிருக்கோம். அதுல வந்து 1/4 கிலோ எடுத்துட்டு 1/2 கிலோ டப்பா. இது கரெக்டா இது 1/2 கிலோப்பா. இது 1 கிலோ. இது 1000 ml பிடிக்கும், இது 500 ml பிடிக்கும். இந்த சின்ன அதுக்கு தான் பேப்பர் கொட்டி வச்சிருக்கேன் பார்த்தியா. கீழே இறஞ்சிச்சுன்னா அதை டக்குன்னு எடுத்து டப்பாவில் போட்டுக்கலாம். நம்ம பருப்பு முடிஞ்சிச்சு. தோரம் பருப்புக்கு அடுத்தது இப்போ கடலைப்பருப்பு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறதுனால நானும் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். அப்பா இங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல, அதுவும் இருக்குது. அதனால் பெரிய டப்பாவில் கொட்டிக்கலாம். இதுலேயே 3/4 கிலோ எடுத்திருக்காரு. என்கிட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கா. 1 கிலோ கரெக்டாக வந்துடும். எங்கே இது நிறைய ஐட்டம் வாங்கி கொட்டுறதுனா கொட்டி வைக்கலாம்ப்பா. எங்கே இந்த பசங்க நல்ல ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்களே. ராஜ்மா வாங்கலாம், இந்த இது பெரிய இது காராமணி, மூக்கல்ல, அதுக்கப்புறம் வந்து என்னது மொச்சை, இதெல்லாம் பருப்பு இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி நம்ம வச்சிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றது லேட் ஆகுது, சீக்கிரமாக வண்டு வந்துடுது. அதனால் எப்பப்போ தேவையோ அதெல்லாம் மட்டும் சில ஐட்டங்கள் வந்து நான் கம்மியாக வாங்கி வச்சுக்கிறது.
அதிகம் யூஸ் பண்ணுறதை மட்டும் டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா இருக்குது எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம் இருக்குது, அந்த டப்பா காலியான பிறகு கொட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே கிச்சன்லேயே இருக்குது. உளுத்தம் பருப்பு அது. இப்போ அடுத்தது வந்து நம்ம சிறுபருப்பு. இதெல்லாம் 3 வகை பருப்பு. ஓகேவா? சாம்பார் வைக்கிறது சுஷ்மிக்கே நீயே கற்றுக்கோ, அப்படியே பார்க்க சொல்லியே. இந்த மாதிரி ஐட்டமாக இருக்கிறது தான் இது வந்து துவரம் பருப்பு. ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, இது வந்து பொங்கலுக்கு போடுறது தானே. இது பொங்கலுக்கு போகிற நம்ம வந்து சிறுபருப்புன்னும், சில ஊரில் வந்து பாசி பயிறுன்றாங்க இதை. ஆமாம், பச்சை பயிறு வேற. அதுவும் அது முழு பச்சை பயிறு, பாசி பயிறுன்னு வாங்குது. அப்புறம் இன்னொன்று கூட இருக்குது, சிகப்பு டால், சின்ன டப்பாவில் கொட்டிருக்கலாம். மைசூர். ஆமாம், வேற என்ன இருக்காது, இதுல மாட்டிடு. சரி, இதுல மாத்திக்கலாம். ஆமா, இது 4 கிலோ கரெக்டா இதுல தான் பிடிக்கும். கரெக்டா வந்துச்சு பத்தியா? இது கரெக்டா 4 கிலோ தான். அப்ப அவங்க 4 கிலோ வெயிட் போட்டாங்களா? இது என்னன்னு தெரியல, இவ்வளோ இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா போல இருக்கு. இது இந்த பருப்பு இதுல வந்துருச்சு. சரி, பருப்பெல்லாம் லைனா வரும்னு பார்த்தேன். இதுவும் இதான் முழு பச்சை பயிறு. இது உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தோசையில் ஆட் பண்ணுவோம்ப்பா, மாவு அரைக்க சொல்ல இது. அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வேக வச்சு கொடுப்பேன் ஷாமுக்கு, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது நான் ஹேர் பேக் போடலான்னு இருக்கமா. போட்டுக்கோ, ரொம்ப நல்லது, ஷைனிங்காக இருக்கும். இதுவும் கடலைப்பருப்பும். இது வந்து 2 ஸ்பூன் போட்டோன்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு. கடலைப்பருப்புலாம் போடக்கூடாது ஹேருக்கு, இந்த பச்சை பயிர் தான் போடணும். முகத்துக்குலாம் கூட போடலாம். அந்த முகத்துக்கு போடலாம். சரி, ஹேருக்கு நான் வந்து பவுடர் மாதிரி போடலாம், அதுக்கும் போடலாம். ஆமா, நல்லது, நல்லா வழவழன்னு சூப்பரா இருக்கும், ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ரீசெண்டா இப்போ நான் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன், நிறைய பேர் சொல்றாங்க இப்போ வந்து கொஞ்சம் வந்து முழு பச்சை பயிர் எடுத்து நம்ம பர்ஸ்ல போட்டு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், பணம் நிறைய சேருமா. பணம் வந்து பற்றாக்குறை வர எங்க இருந்துதான் இந்த மாதிரிலாம் வரியோ எல்லாருமே சொல்றாங்க. நல்ல விஷயத்த சொன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லையா? ஒண்ணுமே இல்ல, எது செய்றீங்க வந்துருமா பர்ஸ்ல, அப்புறம் நோட் எல்லாம் கடிச்சு வச்சிரும். அப்பெல்லாம் இருக்காது, அதெல்லாம் சொல்றாங்கல்ல பெரியவங்க எல்லாம். எந்த இது சரி, இது முக்கியமான ஒரு டிப்ஸ் பா. இது மல்லிகை இது மட்டும் நினைக்காதீங்க. இந்த பச்சை பயிர் எடுத்து நீங்க ஒரு 4 வந்து பர்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க, பணம் வைக்கிற இதுல போட்டு வச்சுக்கோங்க, பெட்டிலையோ இல்ல பர்ஸ்லயோ போட்டுங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அது போட சொல்ல என்ன பண்ணுங்க, குளிகை நேரம் வருதான்னு பார்த்து போடுங்க. நம்ம எல்லாமே எந்த ஒரு நல்ல விஷயமோ அந்த குளிகை நேரத்துல ஒரு பணத்தை எடுக்கிறது, பணத்தை பீரோல சேவிங் பண்றதுலாம் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது பல மடங்கு பெருகிட்டே இருக்குமா. அதுக்காக அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க. இது எங்கேயோ பாத்துருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு உண்மையா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்டிருந்தா அது சொல்லுங்கப்பா. இப்ப நிறைய யூடியூபர் திறந்தாலே அதுதான் வருது. உனக்கு சிஆர்சி வந்து இந்த டப்பால போட்டு தரேன். அவ்வளவுதான். இரு, நான் அழகா ஒண்ணு வாங்கி வச்சிருக்க, தர வெயிட் பண்ணு. நீ அழகா குட்டிக்கமா உன்னுடைய பொருளை. இப்ப வந்து இது நாட்டு சக்கரை எனக்கு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஃபர்ஸ்ட் காஃபி டீக்கு ரொம்ப நான் தேடுறதே இதுதான்ப்பா. அதுக்கப்புறம் நிறைய இது ஏதாவது பாயாசம் ஏதாவது செஞ்சாலும் இப்ப நாட்டு சக்கரை தான் அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை போட்டுக்கலாம். நிறைய டப்பா வாங்கி வச்சுட்டு நிறைய பொருள் வாங்க, பாதம், முந்திரி, அதெல்லாம் பிஸ்தா. இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ண பெருசா, ரொம்ப ஓபன் பண்ண கீழே போகும்னு சொல்லிட்டு ஒரு டேலண்டா ஓபன் பண்ணேன், அது இப்படி ஆயிடுச்சு. உன் டேலண்ட் அதுக்கே பொறுக்கல. இந்த சைடு கொஞ்சம் இதுவா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படி பண்ணாது, அப்படி பண்ணாதான் கொட்டும். கிராஸா பண்ணா நம்மளுக்கு கரெக்டா வந்து குடிக்கும். இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாட்டு சக்கரையும் கொட்டி வச்சிருக்கப்பா, கொஞ்சம் ஃபுல்லாக தான் ஆயிடுச்சு. சரி, இதை நான் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன்றதுனால கரெக்டாக வச்சிருக்கேன், கொட்டாமல் எடுத்துடுவேன். சரி, எனக்கு ஒரு டவுட். ஸ்பூன் போடணும் சொல்லு. நீ இந்த மாதிரி 10 பாக்ஸ் எடுக்கிறேன் தான் உனக்கு அழகா 24 செட் வாங்கி கொடுத்து ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தேன். நடுவுல ஏன் அந்த நெய் டப்பா வந்துச்சு, அது வர கழுவி பத்திரமா தேய்ச்சிருக்கேன். இது வாங்கி கொடுத்ததுல எல்லாமே 10 தான், 10 மாறுது இல்ல, மீதி இருக்குல்ல. இந்த மாதிரி அழகான டப்பாலாம் நான் கழுவி வச்சிருப்போம்ப்பா. நல்லா இது டிரான்ஸ்பரண்டா இருக்கு இல்லையா, இதெல்லாம் குட்டி வச்சா பசங்களுக்கு தெரியும். அப்ப எடுத்து அவங்க நான் வெளியே போயிருந்தா கூட அவங்க யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த மாதிரி அழகான டப்பா தான் கழுவி வச்சிருவேன். இப்ப அப்பாவே திரும்ப நெய் வாங்குறது இந்த டப்பா கேட்டேன். அந்த டப்பாவுடைய காசு வந்து 10 ரூபாய் வாங்குறாங்க நெய் வாங்க சொல்ல. அப்ப இதை கொடுத்து விட்டு அந்த 10 ரூபாய் நம்மளுக்கு சேவ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். சுஷ்மி என்ன தெரியுமா பண்ணுவா, சாமான் தேய்க்க அமிச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவா. இந்த மாதிரி டப்பா எக்ஸஸா வர்றது, சின்ன சின்ன இந்த டப்பாலாம் தூக்கி போட்டுரும். அதுக்கு இந்த வேலை அதிகம் இருக்குது. அடுத்து நம்ம கொட்ட போறேன் எதுக்காக எடுத்து வைக்கிறாங்கன்னு கூட அதுக்கு தெரியல சுஷ்மிக்கு. அடுத்தது என்ன டப்பா இருக்கு, டப்பா இருக்கா. சம்பா கோதுமை கொட்டிக்கலாம். சரியா, சம்பா ரவை. ஆமா, சம்பா ரவை கட் பண்ணிக்கலாம். ஆனா பரவாயில்ல, நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் அந்த கிராமுக்கு கரெக்டா போட்டு ரேட் போட்டுருக்காங்கல்ல. நம்ம எடுத்துட்டு வந்து போடணும்னு பார்த்தோம், நான் அப்படியே போட்டுட்டாங்க. அவங்க எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோ
1/4 கிலோனா 1/4 கிலோ, 300னா 300. நமக்கு வந்து எனக்கு நார்மலா ரவையில சாப்பிட்றதோட சம்பா ரவையில உப்புமா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சம்பா ரவையில சம்பா ரவை மட்டும் சொல்லாத, அதுல வெஜிடபிள் நான் போட்டு செஞ்சு தரேன், அதை சொல்லு. அம்மா செஞ்சு தர மெத்தடு. ஆமா, காய்கறி போட்டு சாப்பிட சொல்ல அது டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். உதிரி உதிரியா செமையா இருக்கும். இதுல எல்லாமே பண்ணலாம், பாயாசம் செய்யலாம்ப்பா, இது பண்ணலாம், இதுக்கு கேசரி மாதிரி கலரி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும், ஹெல்தி. இன்னும் கொஞ்சமே ஃபுல்லா கொட்டி வச்சுக்கலாம், மீதி எடுத்து வச்சிடலாம். நல்லா இருக்கு பாருங்களேன், ரவை மாதிரியே உடச்சி வச்சிருக்காங்க. இதுல செஞ்சு கொடுங்க, பசங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஏன்னா சில நம்ம கடைகள் அவங்க கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்ப கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நல்ல ரவை வந்து உடைச்சிருக்கு. அந்த மாதிரி ரவை நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கல, சம்பா ரவை கொஞ்சம் மிக்சில நம்மளே ஒரு சுத்திட்டேன்னு வச்சுங்க, உடஞ்சிடும் ஒன்னும் பாதிமா. அப்ப இன்னுமே நல்லா இருக்கும். அது வேற மாதிரி இருக்குமா? ஆமா, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும், கடிச்சு சாப்பிடுற மாதிரி வரும் சம்பா கோதுமை. அதெல்லாம் நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு கரெக்டா, அதனால உங்களுக்கு பார்த்தது இல்லை. 1-2 ரவை வந்து இது நல்லா இருக்கு, எல்லாமே சேமா உடைச்சிருக்காங்க. ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும், அந்த நொய் மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம ஒரு இது வந்து அரைச்சிக்கணும். இப்ப சம்பா ரம்பா முடிஞ்சு இப்ப சாதா ரவை வந்திருக்கு. அந்த ரவை அழகானதுமா, பொடிசா நல்லா பொடி ரவை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும், நம்ம வறுக்க சொல்ல பாயாசம்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கீர் மாதிரி வரும் இது பாயாசம் செஞ்சுன்னு வச்சுக்க. அந்த இது நான் கட் பண்ணவே இல்லையா? கட் பண்ணிட்டு அதை பிரிக்கிறேன். அப்படிலாம் அந்த இடத்துல மட்டும் கட் ஆகுது பாரு, அவ குட்டிக்குமே இப்போ டைட்டா போட்டு பண்ணிட்டாங்க அவங்க, லீக் ஆகக்கூடாதுல்ல. ஆமா, இந்த இடத்துல நான் பண்ணதுனால இது ஆயிடுச்சு. சரி, இப்படி கொட்டிக்கலாம் ரவையை. இதுவும் ஒரு கொட்டு. ஆமா, இது அங்கேயே பார்த்தேன், நல்லா இருந்தது, அவ்வளோ பொடிசா சூப்பரா. பொடி ரவை நல்லா இருக்கும். இதுலதான் இந்த ரவா தோசை, அப்புறம் ரவா இட்லிக்கெல்லாம் ரவா தோசை செஞ்சு தரியா? செஞ்சு தரேன், அரிசி மாவு எல்லாமே இருக்கு, செஞ்சு தரேன். பாருங்க எவ்வளவு பொடியா இருக்கு, சீக்கிரமா நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சா டக்குன்னு ஊறிடும். அது இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட குட்டி, இது ஒரு இதுக்கு தானமா வாங்குன, நீ எப்பமா செய்வ? எதுக்கு? ஆமாப்பா, இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்கா ஒரு ஸ்வீட் போயிட்டு இருக்கு. இது என்னது, இலை வாழைப்புட்டு. ஆமா, அது வாழை ஏதோ ஒண்ணு வருது. அதான் வாழை இதெல்லாம் வறுத்துட்டு வாழைப்பழம் வெல்லம் எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு ரவையில பண்றாங்க, நெய்ல வறுத்து. அதனால அது பேர் வந்து வாழை இலை பழம், வாழை இலை பழம் புட்டா. கண்டுபிடிச்சி சொல்றோம், எது எல்லாமே சேர்த்ததுதான் அது. அது சொல்லிதான் இவங்க வாங்கினாங்களே. அது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன் பாவங்கள. செஞ்சு தரேன். எங்க ஒருத்தர் செஞ்சு தரேன்னு சொல்ல ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. இந்த குட்டி டப்பாக்கு வேலை வந்துச்சுமா. ஆமா, குட்டி கண்டெய்னர் கியூட்டா வாங்கினேன். அது வந்து என்ன யூஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால ரெகுலரா வந்து நம்ம இனிமே வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால சியா சீட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஜூஸுமா. அது கட் பண்ணக்கூடாது, அப்படியே ஓப்பன் பண்ணிமா. கட் பண்ணக்கூடாதுமா. இல்லம்மா, இங்க கட் பண்ணணும். இங்க கட் பண்ணாதான் இது பிரிக்கிறதுக்கு தானே. அப்படியா? அந்த இது கொடுக்கல, காமி. இது வரேன் இதை கட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். நான் இப்போ ஐடி ஃபுட்லாம் அப்படி தானே வருது, நான் ஓப்பன் பண்ணுறேன் தெரியாதா? இந்த இன்னும் கூட கட் பண்ணாதான் அது பிரிக்க முடியும் போல இருக்கு. இல்லை, அந்த இது வைக்கலையோ, இந்த ஒட்டுற மாதிரி இங்கே உள்ள. அவ்வளோதான், அந்த மாதிரி இது நீ சொல்கிற மாதிரி கொடுக்கல சுஷ்மி இதில். அதனால கார்னரை நான் கட் பண்ணிட்டேன். அழகாக நீ கொட்டி வச்சிடலாம். சாப்பிட்ருவியா? எஸ், ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில வந்து சோக் பண்ணி வச்சா போதும். நம்ம வாட்டர் பாட்டில் எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஹீட் ரெடியூஸ் பண்ணும். ஆமா, வெயிட் லாஸ் ஹெல்ப்புக்கு. இப்போ வெயில் நாள் வந்து நிறைய டிப்ஸ் தராங்க. இது நைட்டே வந்து சியா சீட்ஸை வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டோன்னு வச்சிங்களா, காலைல எழுந்து வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். நம்ம அச்சிய பாத்திர மாதிரி ரொம்பவே மாட்டேங்குது. அது பாரு, எல்லாத்தையும் பிடிச்சிடும் போல இருக்குது. நம்ம பார்த்தா கொஞ்சம் மீதி இருக்கும். எவ்வளவு கியூட், சூப்பர்ல. அது பொது நிறுத்து, அது லாக் பண்ணும். நல்லா இருக்கு. இது எல்லாம் கொட்டி வைக்க சொல்லி நம்ம எம்ஆர்பி அந்த ரேட்டு பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாள் வச்சுட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு இதுவாகிடும். சுஷ்மி, இது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிக்கணும் சுஷ்மி. பிப்ரவரி இது லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட். அவ்வளோ ஏன் இதுக்கெல்லாம் 6 மாதம் 3 மாதம் தான் தருவாங்களா? நல்லா தான் இப்போ கரெக்டாக பார்த்தியா காமி? பாரு, கரெக்டாக தான் பார்த்து. ஆமாம், ஏன் தெரியலையே இதெல்லாம். என்ன Feb 2026 வந்து பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 2026 நம்ம வந்து இத காலி பண்ணிரலாம். ஒரு ஸ்பூன் போட்டு 1 மாசத்துக்கு அத காலி பண்ணிடலாம். அதான் நீ தான் நன்னாரி சர்பத்லாம் பண்ணி போடுவியமா? ஆமா, அதெல்லாம் போட்டுக்கிறேன். ஆனா ரெகுலரா சாப்பிடுறதுனா இந்த மாதிரி டெய்லியுமே 1 ஸ்பூன் இதுவோ பாதாம் பிசினியோ ஊற வச்சு சாப்பிட சொல்றாங்கப்பா.
பாதாம் பிசினி வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அது காலைல எழுந்து குழந்தைங்களுக்கு வந்து அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு தான் அதிகம் கொடுக்க சொல்றாங்க. 1 ஸ்பூன் வந்து அவங்க காலையிலேயே பல்ல வளைக்கிட்டு வந்துட்டு வெறும் வாயிலே அவங்களே மென்னு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், முடி கொட்டுறது, இந்த வயிற்று வலி பிரச்சனை, சூடாயிட்டு எல்லாமே ஹீட் ரெடியூஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஆனா வெயிட் போடும். பாதாம் பிசினி இப்படி சொல்லி தான் நீ இந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடுறது பால்ல சாப்பிடக்கூடாது, தண்ணியில தான் சாப்பிட சொல்லி காலையில எழுந்து வெறும் வயிற்றுல அதை வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அதுக்கு தண்ணி குடிங்க. அது முழுங்கிறதுக்கு தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா என்னென்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடலாமா. சாப்பிட்டா முடி வந்து கொட்டாதான் நல்லா வளருமா, உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியா வச்சிருக்கும். அதான் ஏன்னா முடி எதனால கொட்டுனா சூடுனாலதான் கொட்டுதான். பசங்களுக்கு அடிக்கடி இழுத்து பிடிக்கிற பிரச்சனை எல்லாம் வராதான், நல்லா இருக்குமா. அதுவும் பெண் குழந்தைங்களை கொடுக்க சொல்றாங்க. முகம் வந்து ஷைனிங் வருமா அது குடிக்க. நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பண்ணாதவங்க இதை இனிமேல் நீங்க ட்ரை பண்ணுங்கப்பா. வெயில் டைம் வந்துருச்சு இல்லையா, 15 ரூபாய்க்கு கேட்டா கூட இவ்வளவு தருவாங்க. அது கற்கண்டு மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் போட்டு ஊற வச்சாலே அதுவே வந்து ஒரு 4-5 ஸ்பூனுக்கு நல்லா புஷ்னு வந்துடும். அது பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, அது ஃபாலோ பண்ணுங்க. பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, இது இருக்கு, ராகி மாவு இருக்கு, கோதுமை மாவு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டப்பால வச்சுக்கலாம் எப்ப தேவை. ஏன்னா இது வரைக்கும் தான் எனக்கு டப்பா இருக்கு. நான் வேற டப்பால கொட்டுறேன்னு சொன்னா சுஷ்மி ஒத்துக்க மாட்டேன்றான். அதனால நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன். எப்ப தேவையோ அப்ப நான் ஓபன் பண்ணி கொஞ்சம் எடுத்துப்பேன். வேற என்ன இருக்கு? முடிச்சு அவள் இருக்கு. அவளும் கொட்டணுமே. அவள் கொட்டணும். அது நான் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இந்த இது இருக்கு, கடுகு ஆல்ரெடி இருக்கு. அதனால காலியான பிறகு கூட்டிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அவ்வளவுதான், பைய காலி பண்ணிட்டேன். ஒரு வழியா இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சது. சரி, இதுவா அங்க எடுத்துட்டு போய் அடுக்குவோம். ஆமா, இதெல்லாம் பெரிய டப்பால கொட்டி வச்சுக்கிறேன். இது எடுத்து வச்சிடறேன் சின்ன டப்பால. அவ்வளவுதான், இதை எடுத்து போய் கிச்சன்ல அடிக்கலாம். நல்ல வேலை, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்படிதான் கடவுள் அனுப்புவாரோ தெரியல. அப்பா வந்துட்டாரு. இந்தாங்க, நீங்க ஒரு 4 பாட்டில் எடுத்துட்டு வாங்க. 2 கையில 2 தான் எடுக்க முடியும். 4 இங்க பாருங்க, நான் சொல்றேன் இந்த மாதிரி ஃபுல்லா. ஆமா, இப்படி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து போய் அடிக்கலாம். ஆனா பத்திரமா பிடிக்கணும். கீழே போட்டனா எனக்கு கேட்க கூடாது. அதெல்லாம் இல்ல, கீழே போட கேப்பேன். அதுக்கு தான் சொல்றேன் பத்திரமா பிடிக்கணும் நீட்டு. ஓகேவா? இன்னும் 2 வைக்க முடியுமா? வாங்கப்பா, அப்பா கிட்ட கொடுத்து அப்பா வேலை வாங்காச்சு. வாங்க அடிக்க. அப்பா திரும்பப்பா கொஞ்சம் எப்படி வச்சிருங்க. எங்க இருந்தோ யாரு பெத்த பிள்ளையோன்ற மாதிரி நமக்கு எப்பவுமே அஞ்சலினா அப்பா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இருங்க வைக்கலாம். இதை புடிச்சிங்க. எதாவது பாரா இது வாங்கிட்டு பொருள் அழகா அடிக்க வைக்கணுமா வேணாமா? கல்பருப்பு கல்லா பருப்பு, என்ன எனக்கு ஏன் வார்னிங் கொடுத்து சொல்லிட்டு இருக்க? நீ தான் செய்ய போற. சிறு பருப்பு ஏங்க இப்பதான் சொல்லி எல்லாம் வச்சாச்சு. தெரியாது. இது வந்து இங்க சம்பா வந்து இங்க தான் வைக்கிற மேல. அது ஏதோ உனக்கு கம்மியா மிளகாத்தூள் ஃபில் பண்ணலையா? இல்ல செய்வியா? அதெல்லாம் ஆமா, செய்யாம தான் போய் வாங்கிட்டு வரோம். இந்த மாதிரி எடுத்து வந்து நாட்டு சக்கரை இல்ல எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேன் தான் சொல்லிருங்க. இந்த மாதிரி அன்வான்டட் கொஸ்டின் எனக்கு கேட்கவே கூடாது. சரியா? செய்வியா செய்ய மாட்டேங்க. கான்ஃபிளவர் காலி ஆயிடுச்சு, அது வாங்கிட்டு வரணும். நீங்க அடிக்கிட்டியாமா? ஆமா அடிக்கியாச்சு. எல்லாமே ஃபுல்லா இன்னும் இருக்கு. அப்பா கிட்ட சொல்லிருக்கேன், அது வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிருக்காரு. மிளகாத்தூள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இது காலி ஆகட்டும், கொஞ்சம் இருக்குல்ல. அதான்ப்பா மல்லிகை பொருள்லாம் கொட்டி நல்லா அடுக்கி வச்சாச்சு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.